இருக்கிற 3% ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 100 சீட்டில் 3 சீட்டு வாங்கிட்டு போங்க. இல்லை எல்லா சீட்டும் எனக்கு தான் வேணும்னா முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க? அறிவு தான் முக்கியம், நீங்கள் திறமை தான் முக்கியம். நீங்கள் இன்னைக்கு பார்ப்பனர்களுக்கும் மற்ற சாதியினருக்கும் நீங்கள் போட்டி போட்டு பாருங்கள், யார் முன்னாடி வந்து நிற்கிறான்னு பாருங்கள். என் தலித் மக்களில் வந்து படிச்சு பிஹெச்டி ஸ்காலருங்க யார்? ரோஹித் வெமுலா இல்லையா? அப்போ தலித்து மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வித வாய்ப்புமே கொடுக்காம இதுவரை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்திருக்க அந்த மக்கள் இப்போ மேலோங்கி வராங்க. அவர்கள் வாழ்க்கையை பறிப்பதற்கு யூஜிசி விதிகள் தடை செய்து அதுக்கு ஒரு பக்கம் நீங்கள் வழிமுறை போடுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த பாந்தியா கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை வந்து நிறுத்தி வைத்து அதன் மீது பதில் நீங்கள் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்வதன் மூலமாக அரசியல் அதிகாரத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னா என்ன நடக்குது? இப்போ நமக்கு தெரியும் 1987 அந்த 9 அந்த காலகட்டத்தில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. 87 கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் பக்கம் இறந்து போனாங்க. இப்படி போராடி ஒரு 20% இடஒதுக்கீடு ஒரு 108 சாதிகளுக்கு வாங்கினா இப்போ 10.5 வன்னியர்கள் வாங்கியிருக்காங்க. இப்படி போராடி தான் வாங்கினாங்க. அதே மாதிரி தலித்து மக்களும் போராடி வாங்கினாங்க. தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுக்கான இடஒதுக்கீடு உரிமைகளை ரத்தம் சிந்தி போராடி வாங்கினார்கள். ஆனால் பார்ப்பனர்கள் மிக எளிதாக இப்படி சைடில் நீதிமன்றத்தின் மூலமாக இப்போ அரசியல் அதிகாரத்தில் நாங்கள் தான் இருக்கணும்னு வராங்க. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 87ல் வன்னியர் சமூக மக்களுக்காக மட்டும்தான் போராடினாங்க இடஒதுக்கீடு வேணும்னு. அவங்க போராடுறதுனுடைய நீட்சியாகத்தான் 108 சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அது போல தானே இவங்க போராடுறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதான் பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மீண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது இந்து ராஷ்டிரத்தை வந்து நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா சாவர்கருக்கு சிலை வைக்கிறாங்க, இந்த உபாத்தியாயான்னு ஒருத்தருக்கு சிலை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டின் கீழடி பெருமைகள்லாம் இப்போ வரைக்கும் பேசப்படாமல் இல்லாத சரஸ்வதி நாகத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ 2047 இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கணும் என்ற அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா இருக்குது. அப்போ அதற்கேற்றபடியான ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் 3வது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நான் பேசுகிறேன். இந்த மூன்றுமே கடந்த வாரம் மட்டுமே தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வந்த பிறகு எடுக்கப்பட்டது. அதாவது வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார், அவர்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு போடுறாங்க. ஒரு ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் அதன் மீது தலைமை நீதியரசர் என்ன கருத்து சொல்கிறார்? நீங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒரு தொழிற்சங்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கிறதா? போடப்பட்ட வழக்கு என்ன? வீட்டு வேலை செய்யக்கூடியவர்